என்ன சிஎம் ஆயிடலாமா? அந்த சிஎம் இல்லை, இந்த சிஎம். ஓகே, சீஃப் மினிஸ்டர் இல்லை, சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். இது படிச்சு முடிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். இப்போதைக்கு நம்ம என்ன ஆகலாம்னாக்கா கான்ஸ்டியூஷன் மாஸ்டர் ஆகலாம். ஸோ லட்சுமிகாந்த் புக்கோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வித்தின் இந்தியாவுக்குள்ள எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ யூபிஎஸ்சியோட ப்ரிப்பரேஷன்ல அதோட மைல் ஸ்டோன் அப்படின்றது கண்டிப்பாக அதை ஒமிட் பண்ணிட்டு ஒருத்தரோட கூட அந்த ஜேர்னி வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. சிமிலர்லி டிஎன்பிஎஸ்சியில் நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம்ல. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே ப்ரிலிம்ஸ் இருந்தாலும் சரி தான், மெயின்ஸ் இருந்தாலும் சரி தான். இப்போ குரூப் 1 மெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 மார்க்ஸ்க்கான வெயிட்டேஜ்ன்றது இந்த ஒரு புக்ல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ப்ரிலிம்ஸ்லேயும் அதோட வெயிட்டேஜ் நம்ம நிறையவே தெரியும். ஸோ இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணுறது பலருடைய ட்ரீமு, என்னுடைய ட்ரீமும் கூட. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தா இந்த புக்கை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படி எவ்வளோ பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசையை எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றுறதுக்காக இந்த கான்ஸ்டியூஷன் மாஸ்டர் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒட்டுமொத்த ஃபுல் புக்கை ஒரு எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் எல்லாமே சேர்ந்து இதை இனாகிரேட் பண்ணி உங்களை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய பர்சன் யாருன்றது அப்சல்யூட்லி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமியோடைய ஃபவுண்டர் ஆகாசமூர்த்தி சார் தான் வந்து பார்த்தா இனிஷியேட் பண்ணி டோட்டலாக வந்து அவங்க கூட வந்து ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண போகிறாரு. அவர் கூட சேர்ந்து கான்ஸ்டியூஷனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய அதர் ஃபேக்கல்ட்டிஸும் சேர்ந்து இந்த சாப்டர்ஸை அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி நடத்தி கொண்டு போக போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கிராஷ் கோர்ஸை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் மாஸ்டர் அப்படின்ற சிஎம்ஓடைய கிராஷ் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா May 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பலருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பலருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அட்லீஸ்ட் உள்ளே வந்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸும் பண்ண போகிறோம். உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்க போகிறீங்க. இது இல்லாமல் டாபிக்ஸ் முடிக்க கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் இல்லாமல் இருக்காது, டெஃபினட்டாக டெஸ்ட் இருக்கும். நம்ம வீடியோஸை பார்த்துட்டு லிசன் பண்ணிட்டு அப்படியே கடந்து நிறைய பேர் போகிறது அதுதான். யூடியூப் அக்சஸ் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ பார்ப்பாங்க, ஓகே நல்லா இருந்துச்சா முடிச்சிச்சு போகலாம், அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம் நல்லா இருந்துச்சு முடிச்சு போகலாம், இப்படி ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. அது உள் வாங்கணுமா இல்லையா, அது லாங் ரன்னுக்கு நம்ம கூட ட்ராவல் ஆகுதா இல்லையா அப்படின்ற விஷயங்களை நிறைய பேர் வந்து நம்ம சரியாக செய்யறது இல்லை. அதுக்கு ஒரு சாப்டர் முடிக்க அந்த கொஸ்டின் டிஸ்கஷனும் வந்து பார்த்தா வச்சுட்டு தான் போக போகிறோம். ஸோ May 1 லேபர்ஸ் டேலேருந்து அதுலேருந்து நம்ம சிஎம்க்கான உழைப்பை வந்து பார்த்தா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேட்டை வந்து மைண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களாம் வந்து பார்த்தா இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ கான்ஸ்டியூஷனில் டெஃபினட்டாக நம்ம மாஸ்டர் ஆகணும். மற்ற விஷயங்கள் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடியது தான். இதை வந்து நம்ம ஃபுல்ஃபில்லாக கொண்டு போக ஒன்று கான்செப்ட் கிளாரிட்டின்றது நிறைய இருக்கும். சொசைட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் சிறந்த ஒரு ஆளாக இருந்துறதுக்கு நிச்சயமாக இந்தியன் பாலிட்டின்றது ஒரு பேஸ் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நிறைய பேருடைய ஃபேவரட் சப்ஜெக்டாக ஏன் இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டை மற்ற சப்ஜெக்ட் நம்ம கம்பேர் பண்ணுறோம்ன்றது கூட இல்லை. பட் இது ஏன் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரியாலிட்டியில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஹையர் லெவல் பொசிஷன் இருக்கக்கூடிய ஆட்களுமே இது உள்ள வராங்க. இப்போ சீஃப் மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பி, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவர்னர், இந்த மாதிரி நம்ம எல்லாரையும் அடிக்கிட்டே போகலாம். ஒட்டுமொத்தமாக ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர், இதுதான் அதோட ஆர்டிகல்ஸ், இப்படி தான் வந்துருக்கு, இப்படி தான் உங்களுக்கு ஒட்டுமொத்த ஒரு நாடு கிரியேட் ஆயிருக்கு, ஒரு நாடுனா இதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தோட தெளிவுரையும் வந்து பார்த்தா ஒரு சப்ஜெக்ட்குள்ள அடங்குது. இப்படி அடங்கும் போது நம்ம ரியாலிட்டி நம்ம என்ன பண்ணிக்க முடியுது அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியுது, ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது, சொசைட்டி மேலே ஒரு இம்பாக்டையும் வந்து பார்த்தா நம்மளால கொண்டு வர முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. செல்ஃப் பில்டிங் நிறைய ஆகுது. இந்த ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் வருது. நார்மலாக போயிட்டு எங்கேயாச்சும் வந்து அந்த டீ கடை அரசியல் கூட சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடத்த கூட நம்ம பேசும்போது கூட அவங்க ஏதோ விஷயம் பேசும்போது நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க முடியும். புரியல இல்லைங்க, அந்த ஆர்டிகல் படி அது வந்து அப்படி பண்ண முடியாது அப்படி ஒரு விஷயம் வருது. இப்போ நீட்டுன்னு ஒரு கான்ட்ரவர்சி வருதுன்னா நீட்டு கொண்டு வர முடியுமா வர முடியாதா, நமக்கு எக்ஸப்ஷன் கிடைக்க முடியாதான்னு சொல்லி யாரோ நம்ம கருத்தில் சொல்லலாம். பட் இந்த புக்கை ஒழுங்காக படிக்கிறவங்க, கான்ஸ்டியூஷன் ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டவங்க கரெக்டாக நேரம் எங்கே போய் நிற்பாங்க, ஆர்டிகல் 254 போய் நிற்பாங்க. அப்போ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஒரு விஷயம் இருக்குது, 7th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒரு விஷயம் இருக்குது, அது யூனியன் லிஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட் இருக்குது, கண்ட்ரோல் லிஸ்ட் இருக்குது. அப்போ கண்ட்ரோல் லிஸ்ட் டீல்ஸ் வித் ஆர்டிகல் 254. அதுலேருந்து நமக்கு எப்படி எக்ஸப்ஷன் கிடைக்க போகுது, இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பேசும்போது மற்ற பர்சன்கிட்ட கண்டிப்பாக வந்து நம்ம தனித்துவமாக தெரிய தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அங்கே தான் வந்து நமக்கு ஒரு நமக்கு சொல்லுவோம்ல, அப்போ நம்மளை பார்த்து நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வர்றது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. நாமளே வந்து பார்த்தா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக அதான் கங்கா வந்து முக்கியமாக வந்து பார்த்தா சந்திரமிகா மாறின கதை மாதிரி நாமளே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி ப்ரிப்பரேஷன் டைம்லேயே நம்ம இமேஜினேஷனில் நம்மளே வந்துடும். ஸோ அவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்தியன் பாலிட்டி அப்படின்றது நிச்சயமாக வந்து ஒரு பயனுடைய வகையில் தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஆகாஷ் சார் தான் வந்து பார்த்தா அதை இனிஷியேட் பண்ணி அவர் தான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போக போகிறார். அவரோட கிளாஸஸும் உங்களுக்கு இந்த சிஎம் கிளாஸில் இருக்கும். டாப் மோஸ்ட் நம்ம டேப்பில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ அவங்களும் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு நல்ல செஷனாக இருக்கும், அழகாக நம்ம லிசன் பண்ணலாம். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் வந்து பார்த்தா அது பயனுடைய விஷயமாவும் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 இல்லை குரூப் 2 இல்லை ஜிஎஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதக்கூடிய ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நிச்சயமாக அது பயனுடைய விஷயமா தான் டெஃபினட்டாக வந்து பார்த்தா இருக்கும். இப்போ தமிழ் மீடியம் கேட்பீங்க. தமிழ் மீடியம் வந்து பார்த்தா ஆக்சுவலி டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா குடவோலின்னு ஒரு பேட்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி குடவோல பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷன் புக்கு டேப்பில் ஒட்டுமொத்த புக்கு அது வந்து பார்த்தா அது ஒரு பிரேக்கப் கிளாஸஸ்லாம் போட்டு அதுலேயும் அது எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் சேர்ந்து
அந்த பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட்டே பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டு சென்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கிளாஸஸ்லாம் கரெக்டாக போன வீக்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகி போகுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது அவுட் அண்ட் அவுட் வந்து லட்சுமிகாந்தோட சீரியஸ். லட்சுமிகாந்த் சீரியஸில் வேணுன்றவங்க இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை முடிச்ச இயர் வரைக்கும்லாம் இல்லை, ஒரு 2 or 3 months இந்த புக்கை முடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து பார்த்தா நமக்கு கரெக்டாக கிடைக்கும். 3 months ஒரு ஹோப் கிடைச்சிடும். இந்த புக்கை நம்ம கரெக்டாக நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஹோப் கண்டிப்பாக கிடைச்சிடும். அதுக்கு வந்து நம்ம அடுத்த கட்டத்தை நகரத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பேட்சாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுடைய வீடியோ தான் இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தா நல்லபடியாக போகட்டும். எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கு இந்த யூனிவர்ஸே வந்து பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச்.